வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. ராகு கேது பெயர்ச்சி 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன் செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ராகு கேது பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா 26/4/2025 இது வாக்கியப்படி, திருக்கணிதப்படி 18/5/2025 நடக்க போகுது. ஆனால் 2025 ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த 18 மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடம் வராரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 10ஆம் இடம் போகிறார். இந்த 10ல் கேது போகிறது ஒரு நல்ல விஷயம். 10ங்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானம். 10ஆம் இடத்துல கிரகம் போகும்போது பெருசாக கெடுபலனை செய்யாது. 11ஆம் இடத்துல இருக்கும்போதும் கெடுபலன் இல்லை. 10ஆம் இடம், 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். அப்போது கேது அங்கே போய் உட்கார்றது சிறப்பு தான். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது போய் உட்கார்றதுனால தொழிலில் எந்த பயமும் இல்லை. தொழிலில் ஏதாவது இப்போது இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, ஒரு பிடிப்பே இல்லையே, நானும் ஏதோ வேலை செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சுய தொழில், சேவை சார்ந்த தொழில், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கொஞ்சம் ஒன்றும் பெருசாக இல்லை சார், இல்லை இதை மாற்றிட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன்னு சில பேருக்கு ஒரு ஐயம் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தொழிலை செய்யலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை. இப்போது நல்லா தான் இருக்குது. ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் உண்டு. ஊதிய உயர்வு எல்லாமே உண்டு. அதனால் அதுலேயும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி திருமண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் குருவையுடைய பயிற்சியும் நம்ம எடுத்து சொல்லித்தான் ஆகணும். குரு பயிற்சியை நம்ம தனியாக போட போகிறோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 11ஆம் தேதி இருக்குது குரு பயிற்சி. அவர் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறார். பொதுவாக அதாவது விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து திருமண விஷயத்தை போன ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே செய்து கொடுத்துருப்பார். அந்த நேரத்தில் தவற விட்டவங்களுக்கு இப்பையும் வாய்ப்பு இருக்குது. திருமணம் இந்த ஆண்டும் செய்யலாம். குரு 8ஆம் இடம் போகிறாரே சார், அது நல்லதான்னு கேட்பாங்க. குரு 8ஆம் இடம் போனாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த விஷயம் நடக்கும். இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்னும் இருக்காரு. ஏன்னா திருக்கணிதப்படி மீனத்துக்கு போனதாக ஒரு சில பேரும், வாக்கியப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறதாக திருநள்ளாறில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ நான் கணக்கில் எடுத்து சொல்கிறேன். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஒன்றும் மாறலை. அந்த இடத்துல தான் ராகு சேர்றார். அப்போ இந்த ராகு சனி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமருவதுங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷ பலனை செய்யாது. ஆனால் இந்த குரு அந்த இடத்த பார்க்குறாரு. மிதுனத்துக்கு குரு ஒரு ஆண்டு காலமும் அந்த உங்கள் 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகள் விலகிடும். இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த 8ஆம் இடத்துக்கு அர்த்தம சனியும்பாங்க. 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க. 8ல் பாதி 4. அப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சுகக்கேடுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ராகுவும் அங்கே வந்துட்டாரு. அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக தான் இருக்கணும். உடல் உபாதைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. அப்போ வேலை நிமித்தமாக நம்ம வெளியூர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம்னா ட்ராவல் விஷயமா சுற்றிக்கிட்டே இருப்போம். அதனாலையும் சாப்பிட முடியாத ஒரு நிலையை உண்டு பண்ணும். இந்த 4ஆம் இடத்துல சனி ராகு சேர்றதுனால இப்போ கொஞ்சம் புதுசாக இப்போ ஏதாவது இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி ஓடுது, உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிலமோ இல்லை வீடோ வாங்குவது சிறப்பு இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு விசேஷமான விஷயத்தை கொடுக்காது. அதே மாதிரி வீட்டில் யாராவது உட்காந்துட்டு காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தகராறு பண்ணுவாங்க. வீடு இடம் விஷயங்களில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில பேர் விவசாயிகளாக இருப்பாங்க. விவசாயத்தில் ஏதாவது ஒரு முதலீடு போட்டு ஒரு விவசாயம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அறுவடைக்கான ஒரு விஷயத்தை இப்போ எடுக்க முடியாது. அதுலேயும் சில நேச்சுரல் கெலாமிட்டிஸால் சில சேதங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் இந்த குரு அந்த இடத்த பார்க்கறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த தொழில் ஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்றதுனால தொழில் வந்து சுய தொழில் அல்லது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் சிறப்பாக தான் இருக்குது. புதிய முயற்சியில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதனால் இந்த 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 ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மத்தியம பலனாக தான் இருக்குது. இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு பரிகாரம் தான் நான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அவரை போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த தங்க கவசம் போட்ட ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ கிடைக்கும், அதை வாங்கி வீட்டில் வாசல் தலைவாசலில் மாட்டுங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தங்கத்துக்கு அதிபதி. தங்க கவசம் போட்ட விநாயகர் அவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2, 5 கூடையவர். அப்போ தங்க கவசம் போட்ட பிள்ளையார் ஃபோட்டோவை வீட்டு முன்னாடி மாட்டினீங்கன்னா சிறப்பான பலன். அதே மாதிரி குடந்தை நாகேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, கும்பகோணத்தில் மெயின் டவுன்லேயே இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நாளில் போயிட்டு வாங்க. விசாகம் மனுஷம் கேட்ட எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கும்பகோணம் சென்று வருவது சிறப்பான பலனை செய்யும்.